வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் எஸ்டிமேஷன் வேல்யூவேஷன் பற்றி தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த யூனிட்ஸ் பற்றி தான். ஸோ இந்த எஸ்டிமேஷனில் இந்த யூனிட்ஸ்லேருந்து கண்டிப்பாக 2 to 3 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாப்பிக்கில் இந்த டாபிக் ஒன்று கண்டிப்பாக இந்த யூனிட்ஸ்லேருந்து கொஷின் கேட்காம எந்த ஒரு கொஷின் பேப்பரும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் தான் இந்த யூனிட்ஸ். நம்ம எது படிக்கிறோமோ இல்லையோ இந்த யூனிட்ஸை நம்ம தரவாக படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒவ்வொரு எக்ஸ்கவேஷன்லேருந்து எர்த்வொர்க்லேருந்து பில்டிங் சூப்பர் ஸ்ட்ரக்சர் வரைக்கும் ஒவ்வொரு ஐட்டம்ஸ்க்கும் என்னென்ன யூனிட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு எர்த்வொர்க்கில். ஸோ எர்த்வொர்க்கில் என்னென்ன ஒர்க்ஸுக்கெலாம் என்னென்ன யூனிட்ஸ் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எர்த்வொர்க்கில் எர்த்வொர்க் எக்ஸ்கவேஷன் இன் சாயில். ஸோ சாயிலில் எக்ஸ்கவேஷன் பண்ணுறாங்க. அது எந்த டைப் ஆஃப் சாயிலாக இருக்கலாம். ஸோ அந்த சாயிலுக்கு நம்ம எக்ஸ்கவேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதோட யூனிட் என்னென்னு பார்த்தோன்னா கியூபிக் மீட்டர். ராக் எக்ஸ்கவேஷன்னா அதுக்கு யூனிட் கியூபிக் மீட்டர். ஸோ கியூபிக் மீட்டர்லாம் தனியாகவும் ஸ்கொயர் மீட்டரில் இருக்கிறத தனியாகவும் நம்ம படிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எல்லாமே கியூபிக் மீட்டர் யூனிட்ஸ் தான் இந்த எர்த்வொர்க்கில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு எர்த் ஃபில்லிங் இன் எக்ஸ்கவேஷன் இன் ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷனில் எர்த் ஃபில்லிங் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு யூனிட் கியூபிக் மீட்டர். எர்த் ஃபில்லிங் இன் ஃபவுண்டேஷன் ட்ரென்ச்சஸ்க்கு கியூபிக் மீட்டர். எர்த் ஃபில்லிங் இன் பிளிந்தில் கியூபிக் மீட்டர். எர்த் ஃபில்லிங் இன் பேங்கிங், கட்டிங், ரோட் அண்ட் இரிகேஷன் சேனலுக்கு கியூபிக் மீட்டர். புடில் கிளே கோர். ஸோ இதுக்கு யூனிட் கியூபிக் மீட்டர். சாண்ட் ஃபில்லிங்னா கியூபிக் மீட்டர். குவாரிங் ஆஃப் ஸ்டோன் ஆர் பவுல்டருக்கு கியூபிக் மீட்டர். பிளாஸ்டிங் ஆஃப் ராக்ஸுக்கு கியூபிக் மீட்டர். ஸோ இந்த எல்லா எர்த்வொர்க்ஸ்க்கு இந்த ப்ராசஸ் எல்லாத்துக்கும் கியூபிக் மீட்டர் யூனிட்டு. அடுத்து இதே சர்ஃபேஸ் டெஸ்டிங் அண்ட் லெவலிங் கிளீனிங்க்கெலாம் ஸ்கொயர் மீட்டர் யூனிட்டு. கட்டிங் ஆஃப் ட்ரீஸ்க்கு எத்தனை நம்பர்ஸ் ட்ரீஸ் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்பர்ஸில் அது யூனிட் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி எர்த்வொர்க் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஒவ்வொரு யூனிட் இருக்குது. அதில் நம்ம எப்படி படிக்கணும்னா ஃபஸ்ட்டு கியூபிக் மீட்டர்லாம் எந்தெந்த ப்ராசஸ்க்கு கியூபிக் மீட்டர் வேல்யூ யூனிட் வருது. அதே மாதிரி அதுக்கடுத்து ஸ்கொயர் மீட்டருக்கு எந்தெந்த ஒர்க்ஸுக்கெலாம் ஸ்கொயர் மீட்டர் யூனிட்டாக வருது அப்படின்றத இந்த மாதிரி பிரித்து வச்சு படித்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக படிச்சுக்கலாம் நம்ம. அடுத்து காங்கிரீட் ஒர்க்ஸில். ஸோ காங்கிரீட்டுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுறோம் அதுக்கு அதோட யூனிட்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ லைம் காங்கிரீட். ஸோ ஃபவுண்டேஷனில் லைம் காங்கிரீட்டாக வந்துச்சுன்னா அதோட யூனிட் கியூபிக் மீட்டர். சிமெண்ட் காங்கிரீட்டாக வந்துருந்துச்சுன்னா அது கியூபிக் மீட்டர். ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட்டுக்கு கியூபிக் மீட்டர். சன்ஷேடோட யூனிட் கியூபிக் மீட்டர். ப்ரீகாஸ்ட் சிமெண்ட் காங்கிரீட் ஆர் ப்ரீகாஸ்ட் ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் காங்கிரீட்னா அதோட யூனிட் கியூபிக் மீட்டர். சிமெண்ட் காங்கிரீட் பெட்னா அதோட யூனிட் கியூபிக் மீட்டர். லைம் காங்கிரீட் இன் ரூஃப் டெரேஸ் அப்படின்றது அதுக்கு ஸ்கொயர் மீட்டர். ஜாலி ஒர்க்குக்கு ஸ்கொயர் மீட்டர். டேம் ப்ரூஃப் கோர்ஸுக்கு ஸ்கொயர் மீட்டர். ஸோ இந்த மாதிரி இந்த காங்கிரீட் ஒர்க்ஸ் எல்லாத்துக்கும் கியூபிக் மீட்டரும் யூனிட் இருக்குது. ஸ்கொயர் மீட்டரும் யூனிட் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அடுத்து பிரிக் ஒர்க்ஸுக்கெல்லாம் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிரிக் ஒர்க் இன் ஃபவுண்டேஷன், பிளிந்த், சூப்பர் ஸ்ட்ரக்சர் இதுக்கெல்லாம் யூனிட் என்னென்னு பார்த்தோன்னா கியூபிக் மீட்டர். சன்ட்ரைடு பிரிக் ஒர்க்ஸ்னால் அதுக்கு யூனிட் கியூபிக் மீட்டர். ஜாக் ஆர்ச்சஸில் பிரிக் ஒர்க் இருந்துச்சுன்னா அதுக்கு யூனிட் கியூபிக் மீட்டர். பிரிக் ஒர்க் இன் வெல் ஸ்ட்ரெயினிங்க்கு கியூபிக் மீட்டர். ரெயின்ஃபோர்ஸ்ட் பிரிக் ஒர்க்னா அதுக்கு யூனிட் கியூபிக் மீட்டர். பிரிக் ஒர்க் இன் ஃபயர் பிளேஸ், சிம்னி இங்கெல்லாம் பிரிக் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அங்கே யூனிட் கியூபிக் மீட்டர். ஹனிகோம் பிரிக் ஒர்க்னா ஸ்கொயர் மீட்டர். ஜாக் ஆர்ச் ரூஃபிங்னா ஸ்கொயர் மீட்டர். ஹாஃப் பிரிக் ஒர்க் வித் ஆர் வித்தவுட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா அதுக்கு யூனிட் ஸ்கொயர் மீட்டர். தின் பார்ட்டிஷன் வால்க்கு யூனிட் ஸ்கொயர் மீட்டர். ஸ்ட்ரிங் கோர்ஸ், ட்ரிப் கோர்ஸ், வெதர் கோர்ஸ், கோப்பிங் இதுக்கெல்லாம் யூனிட் மீட்டர். கார்னிஸ்க்கு மீட்டர். பிரிக் எட்ஜிங்க்கு மீட்டர். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பிரிக் ஒர்க்ஸ்லேருந்து அதிகமாக இந்த யூனிட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ யூனிட்ஸ் இந்த மெஷர்மெண்ட் இந்த யூனிட் சம்மந்தப்பட்ட டாப்பிக்கை நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. திரும்பி அதான் சொல்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கில் இது ஒன்று. கண்டிப்பாக நம்ம மார்க் இதில் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா இந்த டேப்லெட் காலம் மட்டும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம்னா கண்டிப்பாக 3 மார்க்காக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து ஸ்டோன் ஒர்க்ஸுக்கு என்னென்ன ஒர்க்ஸுக்கு என்னென்ன யூனிட்ஸ் பார்க்கலாம். ஸ்டோன் ஒர்க்ஸ் பார்த்தோம்னா ஸ்டோன் மேசன்ட்ரி, ரபிள் மேசன்ட்ரி, கோஸ்ட் ரபிள் மேசன்ட்ரி இதுக்கெல்லாம் யூனிட் கியூபிக் மீட்டர். கட் ஸ்டோன் ஒர்க் இன் லிண்டல் பீமுக்கு கியூபிக் மீட்டர். ஸ்டோன் ஸ்லாப் இன் ரூஃப், ஷெல்ஃப், சன்ஷேட் இதுக்கெல்லாம் யூனிட் ஸ்கொயர் மீட்டர். ஸ்டோன் ஒர்க் இன் வால் ஃபேஸிங், லைனிங்க்கெலாம் யூனிட் ஸ்கொயர் மீட்டர். அடுத்து
வுட் ஒர்க்ஸுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ்லலாம் வந்து அதோட யூனிட்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து டோர் அண்ட் விண்டோ ஃப்ரேம்ஸுக்கு, வுட் ஒர்க்கில் ராஃப்டர்ஸ், பீம்ஸ், ரூஃப் ட்ரஸஸ்லாம் வந்து அதுக்கு என்ன யூனிட்னு பார்த்தோன்னா கியூபிக் மீட்டர். டோர்ஸ் அண்ட் விண்டோ ஷட்டர்ஸ், பேனல்டு கிளேஸ்ட் ஒயர் காஜஸ்க்கு இதுக்கெல்லாம் யூனிட் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்கொயர் மீட்டர். டிம்பரிங், போர்டிங் இதுக்கெல்லாம் வந்து யூனிட் வந்து ஸ்கொயர் மீட்டர். டிம்பரிங் ஆஃப் ட்ரென்ச்சஸ் வந்து ஸ்கொயர் மீட்டர். சாயிங் ஆஃப் டிம்பர் வந்து ஸ்கொயர் மீட்டர். வுட் ஒர்க் இன் பார்ட்டிஷன் பிளைவுட்டுக்கு வந்து யூனிட் வந்து ஸ்கொயர் மீட்டர். டோர் அண்ட் விண்டோ ஃபிட்டிங்ஸ் அஸ் ஹிஞ்சஸ், டவர் போல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்பர். போல்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலே அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்பர்ஸில் தான் வந்து சொல்லுவோம் அதோட யூனிட்டை. பேலிஸ்க்கு வந்து மீட்டரில் வந்து சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து வுட் ஒர்க்ஸாக அதோட ப்ராசஸில் வந்து இந்த மாதிரி யூனிட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டீல் ஒர்க்ஸ்லேருந்தும் கண்டிப்பாக நிறையா கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஸ்டீல் ஒர்க்ஸில் என்ன மாதிரியான ப்ராசஸ்லலாம் வந்து அதுக்கு என்ன யூனிட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நிறையா வந்து இந்த ஸ்டீல் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் குவிண்டாலில் தான் வந்து யூனிட்ஸ் வந்து அதுக்கு இருக்கும். ஸோ அதனால் இதை குவிண்டால் எதுக்கு வரும், மற்ற யூனிட்ஸ் வந்து எதுக்கு வரும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ரோல்டு ஸ்டீல் ஜாய்ஸ்ட், சேனல்ஸ், ஆங்கிள்ஸ், டி செக்ஷன், ஃப்ளாட் செக்ஷன், ஸ்கொயர் செக்ஷன், ரவுண்ட் ஸ்டீல். ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன யூனிட்னு பார்த்தோன்னா குவிண்டால். ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பார்ஸுக்கு வந்து குவிண்டால் தான் யூனிட்டு. பெண்டிங், பைண்டிங் ஆஃப் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இதுக்கு யூனிட் வந்து குவிண்டால். ஃபேப்ரிகேஷன் அண்ட் ஹாய்ஸ்டிங் ஆஃப் ஸ்டீல் ஒர்க்ஸ் வந்து குவிண்டால். அயன் ஒர்க்ஸ் இன் ட்ரஸஸ்க்கு யூனிட் வந்து குவிண்டால். கசட் பிளேட்டுக்கு வந்து குவிண்டால். ரிவர்ஸ், போல்ஸ், நட்ஸு, ஆங்கர் போல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து யூனிட் வந்து குவிண்டால். அயன் ஹோல்ட் ஃபாஸ்ட்டுக்கு வந்து குவிண்டால். ஸோ இப்போ இது பார்த்த எல்லா யூனிட் இதுக்கெல்லாம் இந்த 8 ப்ராசஸ்க்கும் வந்து குவிண்டால் தான் வந்து யூனிட். அடுத்த ஒர்க்ஸுக்கு வந்து என்னென்ன யூனிட்ஸ்னு பார்த்தோன்னா ஃபேப்ரிக் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், வயர் நெட்டிங்க்கு இதுக்கு வந்து யூனிட் என்ன பார்த்தோன்னா ஸ்கொயர் மீட்டர். அயன் கேட்டுக்கு வந்து ஸ்கொயர் மீட்டர் வந்து யூனிட்டு. அயன் கிரில்க்கு வந்து ஸ்கொயர் மீட்டர் யூனிட். ரோலிங் ஷட்டருக்கு வந்து ஸ்கொயர் மீட்டர் யூனிட்டு. ஸ்டீல் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்க்கு வந்து ஸ்கொயர் மீட்டர். கட்டிங் ஆஃப் அயன் ஜாய்ஸ், சேனல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து சென்டிமீட்டர் வந்து யூனிட்டு. த்ரெட்டிங் இன் அயனுக்கு வந்து சென்டிமீட்டர். வெல்டிங், சால்டர் ஆஃப் ஷீட்ஸ், பிளேட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து யூனிட் என்னன்னு பார்த்தோன்னா சென்டிமீட்டர். கட்டிங், ஆங்கிள்ஸ், டீஸ், பிளேட்ஸ் இதுக்கெல்லாம் வந்து யூனிட் வந்து ஸ்கொயர் சென்டிமீட்டர். போரிங் ஹோல்ஸ் இன் அயன்ஸ்க்கு வந்து போரிங் ஹோல்ஸ்னால எத்தனை நம்பர்ஸில் தான் வந்து சொல்லுவோம், அதோட யூனிட் வந்து நம்பர்ஸ். கேஸ்டியான் பைப்ஸுக்கு யூனிட் வந்து மீட்டர். அயன் ரெயிலிங்க்கு வந்து யூனிட் வந்து மீட்டர். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஸ்டீல் ஒர்க்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதோட யூனிட்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது. அதுக்கடுத்து என்னென்னு பார்த்தோன்னா ரூஃபிங். ஸோ ரூஃபிங்க்கு என்னென்ன யூனிட்ஸ் அப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைல்டு ரூஃப்க்கு வந்து யூனிட் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்கொயர் மீட்டர். கண்ட்ரி டைல்டு ரூஃப்க்கு வந்து யூனிட் வந்து ஸ்கொயர் மீட்டர். கார்கேட்டட் அயன் ரூஃப், ஆஸ்பெஸ்டாஸ் சிமெண்ட் ஷீட் ரூஃப் இதுக்கெல்லாம் வந்து யூனிட் வந்து ஸ்கொயர் மீட்டர். ஸ்லேட் ரூஃபிங், டிம்பர் ரூஃபிங் இதுக்கெல்லாம் வந்து யூனிட் வந்து ஸ்கொயர் மீட்டர். தாச் ரூஃபிங்க்கு வந்து ஸ்கொயர் மீட்டர். ஈவ் போர்டுக்கு வந்து ஸ்கொயர் மீட்டர். ரெயின்ஃபோர்ஸ்டு ரூஃப் ஸ்லாபுக்கு வந்து கியூபிக் மீட்டர். லைம் காங்கிரீட் ரூஃபுக்கு வந்து ஸ்கொயர் மீட்டர். மட் ரூஃபுக்கு வந்து ஸ்கொயர் மீட்டர். சென்ட்ரிங், ஷட்டரிங், ஃபார்ம் ஒர்க் இதுக்கு எல்லாத்துக்கும் யூனிட் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்கொயர் மீட்டர். பிட்டுமினஸ் பெயிண்டிங்க்கு வந்து ஸ்கொயர் மீட்டர். இன்சுலேட்டிங் லேயர்ஸ் இன் ரூஃப்ஸ் ஆஃப் சாண்ட், கிளே இதுக்கெல்லாம் யூனிட் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்கொயர் மீட்டர். ரிட்ஜஸ், வேலிஸ், கட்டர்ஸ் இதுக்கெல்லாம் யூனிட் வந்து மீட்டர். எக்ஸ்பான்ஷன், கான்ட்ராக்ஷன், ஜாயின்ஸ் இதுக்கெல்லாம் யூனிட் என்னென்னு பார்த்தோன்னா மீட்டர். ஸோ இப்போ இந்த ரூஃபிங்கில் என்னென்ன ஒர்க்ஸுக்கெலாம் வந்து என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். அடுத்து பிளாஸ்டரிங் ஒர்க்ஸ், பாயிண்டிங், ஃபினிஷிங்க்கு இதுக்கெல்லாம் யூனிட் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். நிறைய வந்து இதில் ஸ்கொயர் மீட்டர் தான் வந்து இந்த பிளாஸ்டரிங், ஃபினிஷிங்க்கெலாம் வந்து யூனிட்டாக வந்துருக்குது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிளாஸ்டரிங், சிமெண்ட் மாட்டர், லைம் மாட்டர், மட் மாட்டரில் நம்ம வந்து மட்டில் வந்து பிளாஸ்டரிங் வந்து பண்ணோன்னா அதுக்கு யூனிட் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்கொயர் மீட்டர். பாயிண்டிங் வந்து ஸ்கொயர் மீட்டர். சிமெண்ட் மாட்டர் ஆர் லைம் மாட்டர் ரப்பிங்க்கு வந்து யூனிட் வந்து ஸ்கொயர் மீட்டர். ஒயிட் வாஷிங்க்கு, கலர் வாஷிங், சிமெண்ட் வாஷிங்க்கெலாம் வந்து யூனிட் ஸ்கொயர் மீட்டர். டிஸ்டெம்பரிங்க்கு வந்து ஸ்கொயர் மீட்டர். ஸ்னோ சிமெண்ட் வாஷிங்க்கு வந்து யூனிட் ஸ்கொயர் மீட்டர். பெயிண்டிங், வார்னிஷிங் இதுக்கும் ஸ்கொயர் மீட்டர். பாலிஷிங் ஆஃப் வுட் ஒர்க்ஸ்க்கு வந்து ஸ்கொயர் மீட்டர். ஆயிலிங், கிளீனிங் ஆஃப் டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் இதுக்கெல்லாம் வந்து யூனிட் ஸ்கொயர் மீட்டர். கோல் டாரிங் வந்து ஸ்கொயர் மீட்டர். ரிமூவிங் ஆஃப் பெயிண்ட்ஸ் ஆர் வார்னிஷ் இதுக்கு வந்து யூனிட் வந்து ஸ்கொயர் மீட்டர். ஸ்கர்ட்டிங்க்கு வந்து மீட்டர். பெயிண்டிங் லெட்டர்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்க்கு வந்து நம்ம நம்பர்ஸில் வந்து சொல்வோம். ஸோ நோ கிடையாது, அது வந்து நம்பர்ஸ். அதான் வந்து NO அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் அது, நோன்னு சொல்லி எடுத்துக்காதீங்க, நம்பர்ஸ் அது. ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே வந்து பிளாஸ்டரிங் ஒர்க்ஸுக்கு, ஃபினிஷிங் ஒர்க்ஸுக்குலாம் வந்து என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம். அடுத்து ஃப்ளோரிங் ஒர்க்ஸுக்கு வந்து என்ன யூனிட்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ளோரிங் ஒர்க்ஸில் ஃபஸ்ட்டு லீன் காங்கிரீட் ஃப்ளோரிங்க்கு வந்து இதில் எல்லா அந்த ஃப்ளோரிங் ஒர்க்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா எல்லாமே வந்து ஸ்கொயர் மீட்டர் தான் வந்து யூனிட். ஸோ அதனால் எல்லாத்தையுமே வந்து இந்த
ஃப்ளோரிங் நம்ம வந்து பார்த்தோன்னா அதுக்கு வந்து எந்த ஒரு யூனிட்டும் வந்து தனியாக வந்து கிடையாது, எல்லாமே ஸ்கொயர் மீட்டரில் தான் வந்திருக்கு. அது நல்லா நம்ம வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ லீன் காங்கிரீட் ஃப்ளோரிங்க்கு யூனிட் வந்து பார்த்தோன்னா ஸ்கொயர் மீட்டர், காங்க்ளமரேட் ஃப்ளோருக்கு வந்து ஸ்கொயர் மீட்டர், ஸ்டோன் ஃப்ளோருக்கு ஸ்கொயர் மீட்டர், மார்பிள் ஃப்ளோரிங்க்கு வந்து ஸ்கொயர் மீட்டர், மொசைக் ஆர் டெரசோ ஃப்ளோரிங்க்கு வந்து ஸ்கொயர் மீட்டர், பிரிக் ஃப்ளாட் ஃப்ளோருக்கு வந்து ஸ்கொயர் மீட்டர், பிரிக்ஸ் ஆர் எட்ஜ் ஃப்ளோருக்கு வந்து ஸ்கொயர் மீட்டர், மட் ஃப்ளோரிங்க்கு வந்து ஸ்கொயர் மீட்டர், ஏப்ரான் ஆர் பிளிந்த் ப்ரொடெக்ஷனுக்கு வந்து ஸ்கொயர் மீட்டர், டோர் அண்ட் விண்டோ சில்க்கு வந்து ஸ்கொயர் மீட்டர். ஸோ அப்போ இந்த ஃப்ளோரிங்ஸில் எல்லாத்துக்கும் வந்து ஸ்கொயர் மீட்டரில் தான் வந்து யூனிட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ இதை வந்து ஃப்ளோரிங்ஸோட ஐட்டம்ஸ். அடுத்து மிஸ்லனியஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ மிஸ்லனியஸ் ஐட்டம்ஸில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்துருக்கு, அதில் எல்லாத்தையும் யூனிட்ஸ் வந்து கலந்து வந்திருக்கும். ஸோ அப்போ மிஸ்லனியஸ் ஐட்டம்ஸில் என்னென்ன யூனிட்ஸ்லாம் வந்து வருதுன்னு பார்த்தோன்னா, ஆர்னமெண்டல் கார்னிஸ்க்கு வந்து ஆர்னமெண்டல் கார்னிஸ்க்கு யூனிட் என்னென்னு பார்த்தோன்னா மீட்டர், மோல்டிங், ஸ்ட்ரிங் கோர்ஸ், ட்ரிப் கோர்ஸ், பீடிங், த்ரோட்டிங். ஸோ இதுக்கெல்லாம் யூனிட் என்னென்னு பார்த்தோன்னா மீட்டர், பிளாஸ்டரிங்க்கு வந்து ஸ்கொயர் மீட்டர், பைப்ஸுக்கு வந்து மீட்டர், லேயிங் ஆஃப் பைப்லைனுக்கு வந்து மீட்டரில் வந்து யூனிட் சொல்லுவோம், கிளேசிங்க்கு வந்து ஸ்கொயர் மீட்டரில் சொல்லுவோம், கிளாஸ் பேன்ஸ்க்கு வந்து ஸ்கொயர் மீட்டரில் வந்து சொல்லுவோம், வெல் சிங்கிங்க்கு வந்து மீட்டரில் வந்து யூனிட்டு, பைல் டிரைவிங்க்கு வந்து மீட்டரில் யூனிட், லைனிங் ஆஃப் இரிகேஷன் டனல்ஸ்க்கெல்லாம் வந்து ஸ்கொயர் மீட்டரில் சொல்லுவோம், பிட்வினஸ் ரோட் சர்ஃபேஸ்க்கு வந்து ஸ்கொயர் மீட்டர், கிரவுட்டிங்க்கு வந்து ஸ்கொயர் மீட்டர், கேங்கர் குவாரிங், கேங்கர் சப்ளை இதுக்கெல்லாம் வந்து கியூபிக் மீட்டர் வந்து யூனிட்டு, கேங்கர் கன்சால்டேஷன், ரோட் மெட்டல் கன்சால்டேஷன் இதுக்கு யூனிட் வந்து கியூபிக் மீட்டர், டிஸ்மேண்ட்லிங் ஆஃப் பிரிக் மேசன்ட்ரிக்கு வந்து கியூபிக் மீட்டர், சில்ட் கிளியரன்ஸ் இன் இரிகேஷன் சேனலுக்கு வந்து கியூபிக் மீட்டர், ஆர்னமெண்டல் பில்லர் கேப்ஸ், பில்லர் பேஸ் இதுக்கெல்லாம் வந்து நம்பர்ஸில் வந்து சொல்லுவோம், ஃபிக்ஸிங் டோர்ஸ் அண்ட் விண்டோஸை வந்து நம்பர்ஸில் சொல்லுவோம், ஃபிக்ஸிங் ஆஃப் கிளாஸ் பேன்ஸ்க்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா நம்பர்ஸில் வந்து யூனிட் வந்து சொல்லுவோம், ஃபர்னிச்சர்ஸை வந்து நம்பர்ஸில் சொல்லுவோம், பெயிண்டிங் ஃபர்னிச்சர்ஸை வந்து நம்பர்ஸில், வாட்டர் கிளாஸட், வாஷ் பேஷன், மேன் ஹோல் இதெல்லாம் வந்து நம்பர்ஸில் வந்து சொல்லுவோம், எலக்ட்ரிக் ஒயர்ஸ், லைட், ஃபேன், ப்ளக் பாயிண்ட்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம இதில் சொல்லுவோம்னா பாயிண்டில் வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே வந்து மிஸ்லனியஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து இருக்கும்ல பில்டிங் பண்ணும்போது. ஸோ அப்போ அந்த மிஸ்லனியஸ் ஐட்டம்ஸ்க்கான யூனிட்ஸ்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தோம். அடுத்து மெட்டீரியல்ஸ். ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து ஒவ்வொரு மெட்டீரியல்ஸுக்கும் என்னென்ன யூனிட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்ளை ஆஃப் பிரிக்ஸ். ஸோ வந்து இப்போ பிரிக்ஸ் வந்து சப்ளை பண்ணுறாங்கன்னா அது எந்த யூனிட்டில் வந்து சொல்லுவோம்னா பர்சன்டேஜ் நம்பர்ஸில் வந்து சொல்லுவோம். அடுத்து சாண்ட், சுர்க்கி, சிண்டர் இதெல்லாம் வந்து சப்ளை பண்ணும்போது அதோட யூனிட் என்னென்னு பார்த்தோன்னா கியூபிக் மீட்டரில் சொல்லுவோம். சப்ளை ஆஃப் சிமெண்ட்டுக்கு வந்து பேக் ஆஃப் 50 kg. ஸோ வந்து ஒரு பேக்கோட வெயிட் வந்து 50 kg. ஸோ அந்த சப்ளை ஆஃப் சிமெண்ட் வந்து சப்ளை பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு பேக்கோட வெயிட் வச்சு சொல்லுவோம். சப்ளை ஆஃப் ஸ்லேக்ட் அண்ட் அன்ஸ்லேக்டு லைம்னா அதை குவிண்டாலில் வந்து சொல்லுவாங்க. பிரிக் பேலஸ்ட், ஸ்டோன் பேலஸ்ட், அக்ரிகேட்ஸ் இதெல்லாம் வந்து சப்ளை பண்ணும்போது அதர் யூனிட் எப்படி சொல்லுவாங்கன்னா கியூபிக் மீட்டரில் வந்து சொல்லுவாங்க. புரோக்கன் பிரிக்ஸ், கேங்கர் இதெல்லாம் வந்து கியூபிக் மீட்டரில். டிம்பர் வந்து சப்ளை பண்ணும்போது அதர் யூனிட் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா கியூபிக் மீட்டரில். ஸ்டீல் வந்து சப்ளை பண்ணும்போது ஸ்டீல் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து குவிண்டாலில் வந்து சொல்லுவாங்க. அதோட யூனிட் வந்து பிட்டுமன், அதுக்கப்புறம் தார் இதை வந்து சப்ளை பண்ணும்போது டன்னில் வந்து சொல்லுவாங்க. கோல் வந்து சப்ளை பண்ணும்போது டன்னில் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஏசி ஷீட் வந்து சப்ளை பண்ணும்போது அதோட யூனிட் என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தோன்னா ஸ்கொயர் மீட்டரில் வந்து சொல்லுவாங்க. ஜிஐ ஷீட்ஸ் அது வந்து சப்ளை பண்ணும்போது குவிண்டாலில் வந்து சொல்லுவாங்க. கேல்வனைஸ்ட் அயன் ஷீட்ஸ் வந்து சப்ளை பண்ணும்போது குவிண்டாலில் வந்து அதோட யூனிட் வந்து இருக்கும். ஸ்விட்சஸ், ப்ளக்ஸ், பல்ப்ஸ் இதெல்லாம் வந்து சப்ளை பண்ணும்போது அதோட நம்பர்ஸில் வந்து சொல்லுவாங்க. இன்சுலேட்டட் எலக்ட்ரிக் ஒயர்ஸை வந்து சப்ளை பண்ணும்போது அது என்ன யூனிட்டில் சொல்லுவாங்கன்னா குவிண்டாலில் வந்து சொல்லுவாங்க. பேர் எலக்ட்ரிக் ஒயரை வந்து சப்ளை பண்ணும்போது அதோட யூனிட் என்ன சொல்லுவாங்கன்னா குவிண்டாலில் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி வாட்டர் கிளாசெட் வந்து எப்படி சப்ளை பண்ணும்போது அதை யூனிட் எப்படி சொல்லுவாங்கன்னா இத்தனை நம்பர் ஆஃப் வாட்டர் கிளாசெட் வந்து நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதோட யூனிட் வந்து நம்பரில் வந்து சொல்லுவாங்க. கவுல்ன்றது ஒரு பைப்பு. அந்த கவுல் வந்து சப்ளை பண்ணுறாங்கன்னா அது ஒரு பைப் கனெக்ஷனில் வந்துருக்கும். ஸோ அந்த பைப்பை வந்து சப்ளை பண்ணும்போது அது என்ன நம்பர்லனா அது எப்படி யூனிட்டில் சொல்லுவாங்கன்னா நம்பரில் வந்து சொல்லுவாங்க. பிப் காக், ஸ்டாப் காக், பால் காக் இந்த மாதிரி பைப் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையுமே வந்து நம்ம சானிடரி ஒர்க் சம்மந்தப்பட்ட எல்லாத்துலேயும் நம்ம வந்து எப்படி சொல்வோம்னா நம்பர்ஸில் தான் வந்து சொல்வோம். அதுக்கப்புறம் சிஐ பைப்ஸ், கார்கேட்டட் அயன் பைப்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஹியூம் பைப்ஸ் இதெல்லாம் வந்து சப்ளை பண்ணும்போது மீட்டரில் வந்து சொல்வோம். வார்னிஷ் ஆயிலெலாம் வந்து சப்ளை பண்ணாங்கன்னா லிட்டரில் சொல்லணும். பெயிண்ட் ரெடிமிக்ஸ் இதை பெயிண்ட்லாம் வந்து சப்ளை பண்ணுறாங்கன்னா அது லிட்டரில். எக்ஸ்ப்ளோசிவ் ஃபார் பிளாஸ்டிங். ஸோ வந்து பிளாஸ்டிங்காக எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அது என்ன யூனிட்டில் வந்து சொல்வோம்னா கேஜியில் வந்து சொல்வோம். ஸோ அப்போ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த யூனிட்ஸில் தான் வந்து
இந்த மாதிரி யூனிட்ஸில் தான் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து இந்த எஸ்டிமேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான யூனிட்ஸ். ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் என்னென்ன யூனிட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம். நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம இந்த எஸ்டிமேஷனில் இம்பார்ட்டண்டான யூனிட்ஸ்லாம் வந்து இந்த எஸ்டிமேஷனில் என்னென்ன ஐட்டம்ஸ்க்கு வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த எஸ்டிமேஷன் அண்ட் வேல்யூவேஷனில் அடுத்த டாப்பிக்கோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.